எய்ம்ஸ் மருத்துவமனையை 9 ஆண்டுகளாக கட்டுகிறார்கள். இந்நேரம் ஒரு அணையை கட்டியிருக்கலாம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போனவுடன் யாருமே கூப்பிடாமல் செந்தில் பாலாஜி ஆஜராகிறார். செந்தில் பாலாஜி சொல்லித்தான் ஹார்ட் டிஸ்க் திருடப்பட்டதாக யாராவது சொன்னார்களா? உடனே அவர் ஆஜராகி ஏன் பதில் சொல்ல வேண்டும் என கேள்வி எழுப்பினார். ஹார்ட் டிஸ்க் திருட்டு விவகாரத்துல கண்டிப்பா விசாரணை நல்லபடியாக முடிய வேண்டும் என்றுதான் நாங்களும் காத்துட்டு இருக்கோம். தெளிவாக முடிய வேண்டும். ஏன்னா இதுல நிறைய என்னென்ன டேட்டா காணாமல் போயிட்டு இருக்கு, எதமான நாங்க அதுக்கான அசஸ்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்ல பண்ணிட்டே இருக்காங்க. கண்டிப்பா காவல்துறையும் முழு அளவுல அதுல விசாரணை நடத்திட்டு வராங்க. ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சுன்னா உடனே யாருமே பேசாம நம்ம உத்தமர் செந்தில் பாலாஜி மட்டும் டக்குன்னு ஏன் வந்தாருன்னு தெரியல. காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரணை முடியும் பிறகு சொல்றோம்னு சொன்னோம். டக்குன்னு செந்தில் பாலாஜி திசை திருப்பான் ஏன் உடனே ஆஜரானான்னு தெரியல. உத்தமர் செந்தில் பாலாஜிக்கு முதல்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரணை முடியட்டும். முடிஞ்ச பிறகு தெரியும்.